ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் லட்சம்ஸ் ரெசிப்பியில் செட்டிநாடு பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காய் வச்சுருக்கேன், ஒரு 10 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு. தனியா 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம் வச்சுருக்கேன். இந்த பொருள்லாம் தேவையானது. இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியாவை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற சோம்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகா, அதையும் அதோடய சேர்த்துக்கலாம், சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மிளகா தனியாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். அந்த கொப்பரை தேங்காயும் சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு. நீ உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நார்மல் தேங்காய் பூவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம ஃபுல்லில் வச்சோம்னாக்கா தீஞ்சு போயிடும். மல்லி சீரகம்லாம் கருப்பாயிடும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. மல்லிலாம் வறுபட்டு நல்லா ஃப்ளேவர் வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ வறுத்த பொருட்களெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நம்ம வானல்லே வச்சோன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும், அதனால் எடுத்தாச்சு. இப்போ அந்த வறுத்த பொருள் கூடயே 2 தக்காளியும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் அரைக்க போகிறேன். இப்போ நம்ம அந்த வறுத்த பொருள்லாம் அந்த மாதிரி மிக்சியில் பவுடர் பண்ணிட்டேன். இப்போ இது கூட தக்காளி 2 கட் பண்ணதும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைச்சிட்டு வரேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த செட்டிநாடு பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு அடுப்பில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் காயிட்டோம். ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு மாறிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. ஏன்னா வறுத்ததில் ஒரு 4 மிளகா அரைச்சிருக்கோம், மிளகு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கோம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஊட்டி குறைச்சி போட்டுக்கலாம் மிளகாய். இப்போ இந்த மிளகாத்தூள் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த வறுத்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட தக்காளி, கொத்தமல்லி தழையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த மசாலாவை இதோட சேர்த்து நம்ம வதக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் வதக்கக்குள்ள. இது வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். அப்புறம் அந்த மிக்ஸி கப்பை கழுவி அந்த தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கியாச்சு. நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஃப்ளேவர் வரும் நமக்கு, அது வரைக்கும் வதக்கலாம். இப்போ நல்லா மசாலா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ
இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அது மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது ஒரு கொதி வந்தவுடனே பன்னீரை சேர்த்துட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் கழித்து நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நம்ம அதை மூடி வச்சிடலாம். மூடி போட்டு அது நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஏன்னா நம்ம முந்திரிலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நம்ம ஃப்ளேம் ஃபுல்லில் வச்சோம்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சிம்மில் வச்சே செய்யுங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 200 கிராம் பன்னீரை அதில் சேர்த்துக்கலாம். செட்டிநாடு பன்னீர் கிரேவிக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை சேர்த்துப்போம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு மசாலாக்கள் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது. இப்போ நம்ம இந்த பன்னீரை நல்லா கிண்டி விட்டு திரும்ப மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ 2 நிமிஷம் இதில் நம்ம வதக்கி விட்டு மூணுனா தான் பன்னீரில் வந்து இந்த மசாலா உப்பு காரம் எல்லாம் இறங்கும். மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். இப்போ சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். அது அப்படியே சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். திறந்துட்டு கிண்டி விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓரமெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு தண்ணி இந்த அளவுக்கு போதும். 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கிரேவி இந்த அளவுக்கு இருந்தால் இப்போ கொதிச்சு இன்னும் திக்காகிடும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இது சப்பாத்தியோட ஃப்ரைட் ரைஸு, கீ ரைஸு, ஜீரா ரைஸு அது கூடலாம் எடுத்துக்கிட்டால் அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி தான். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் கொதித்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக செட்டிநாடு பன்னீர் கிரேவி. அளவுக்கு கிரேவி இருந்தால் தான் நம்ம ரைஸோட சப்பாத்தியோட எடுத்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ நான் திரும்ப 2 நிமிஷம் வச்சுட்டேன். இந்தமாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக வாசம் அடிக்குது. செட்டிநாடு பன்னீர் கிரேவி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ செட்டிநாடு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இப்போ நான் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறேன். நெய் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் அது மாதிரி கிரேவி ரெடி பண்ணிவிட்டு பன்னீர்லாம் போட்டதும் ஒரு தடவை வாயில் வச்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 உப்பு தான் போடுவேன். அதனால் இருந்தாலும் இன்றைக்கி பசங்களாம் சாப்பிடுவாங்கன்னு ஃபுல்லாக தான் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். கரெக்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ செட்டிநாடு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதே பன்னீர் இன்னும் அதிகமாக எடுத்துக்கிறோன்னா மசாலாலாம் இந்த அளவோட இன்னும் 1 மடங்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. இது வந்து 200 கிராம் பன்னீருக்கான அளவு தான் நான் அதை சேர்த்துப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். கீ ரைஸோட, ஜீரா ரைஸ், ஃப்ரைட் ரைஸோடலாம் நம்ம எடுத்துக்கலாம். அதை ரொம்பவே அருமையாக இருக்கும். சப்பாத்தியோட பூரியோடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.